வணக்கம் நண்பர்களே, என் 100 நாள் ஜர்னில இன்னைக்கு 34வது நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்கிற ட்ரிஃப்ட் மார்க்கெட்டை வீடியோ எடுக்க தான் போனோம். சோ நானும் ராகுல் நண்பரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். சோ நான் நினைச்சதை விட அங்க துணி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா தாங்க இருந்தது. அங்க பாத்தீங்கன்னா ஜெர்சி கிளாத், காட்டன் கிளாத், பனியன் கிளாத், சோ எல்லாமே அங்க போட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு பாருங்க. சரியான பசி நண்பர்களே. சோ பக்கத்துல இருக்க SS ஹைதராபாத்ல 2 சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். SS ஹைதராபாத்ல உங்களுக்கே தெரியும், சோ நார்மலா ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினாலே 2 பேர் சாப்பிடலாம். நாங்க 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம். சோ சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா கோவிந்தா எங்க பத்துக்கிறான் பாத்தீங்களா? இவன் படுக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. சோ இவன் படுக்கிற இடம் தான் தப்பு. சோ எங்க கால் மேரிக்கிற துணி வேலையை பார்த்துறான். எங்க அப்பா ஒரு நாள் இவனை பார்க்காம மிஸ்டர். அதன் பிறகு ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம ஜிம்முக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட் கிளாஸ் தான் நண்பர்களே. முதல் வேலையா பாத்தீங்கன்னா புல்லப்ஸ் பார் 3 செட் 15 கவுண்டா போடலாம் நினைச்சேன், ஆனா முடியல. 10 கவுண்டா போட்டு முடிச்சிட்டேன். அதன் பிறகு புஷ்அப்ஸ் பாத்தீங்கன்னா 15 கவுண்டா போடலாம் நினைச்சேன், ஆனா அதையும் தாண்டி 20 கவுண்டா போட்டேன். 3 செட்டா போட்டேன் நண்பர்களே. சோ பிகினர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க் அவுட் போடும்போது வேணா ஹெல்ப் வச்சு போடுங்க, ஆனா புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் நீங்க போடும்போது ஹெல்ப் வச்சு போடாதீங்க. ஒரு கவுண்ட் நீங்க போட்டாலும் நீங்களே போடுங்க. என்னன்னே தெரியலப்பா, இன்னைக்கு பயங்கரமா டயர்ட் ஆகுது. சோ அடிக்கடி ஃபேன் முன்னாடி வந்து நின்று காத்து வாங்கிட்டு இருந்தேன். லாட் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா பேக். சோ பேக் பாத்தீங்கன்னா 3 செட் போட்டேன், 12 கவுண்ட். சோ இன்னைக்கு போட போற எல்லா கிளாஸுமே 3 செட் 12 கவுண்டா போன நினைச்சேன், போட்ட நண்பர்களே. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேக் போட்ட மாதிரியே ஃப்ரண்ட். சோ அதே சேர்ல உட்காந்து அதே ராடு மாத்தாம க்ளோஸ் கிரிப். சோ அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடா வச்சிருப்பேன், இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் நண்பர்களே. சோ அதை முடிச்சு பாத்தீங்கன்னா உட்காந்தபடியே பேக் போட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா டீ பார் நண்பர்களே. சோ இந்த மாதிரி பிளேட் எடுத்து அதுல மாட்டிட்டு சோ படுத்த மாதிரியே போட்டு வலிக்க வேண்டியதான். இறுதியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் நண்பர்களே. சோ பாடி ஃபுல்லாவும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். சோ நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.